ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஹீட் ஆன உடனே எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே அதில் பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் முட்டு, கல்பாசி போட்டால் வாசமாக இருக்கும். கல்பாசி போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே சோம்பு லாஸ்ட்டாக போட்டே நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் அது பொரிஞ்ச உடனே வெங்காயம் போடணும். நான் 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா 1 எடுத்துக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் சின்னதாக இருந்தால் 3 எடுத்திருக்கேன். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. பார்த்து போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது தெரிக்கும், அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கீழே ஒட்டு வாங்கலை நம்ம ஆளுக, அதனால் அதை கிளறி விடணும். அப்புறமா தக்காளி நான் சின்ன பழமாக இருந்ததுனால 3 போட்டிருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா 2 இல்லைன்னா 1 போட்டுக்கோங்க. தக்காளி போட்டிங்கன்னா ஃப்ளேவரபிள் கிடைக்கும். போட்டு லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா தக்காளி வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா மசிஞ்சு வந்துடும். அதனால் உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க. அப்புறமா என்கிட்ட பீன்ஸ் மட்டும் இருந்ததுனால நான் பீன்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இல்லை, புதினா இல்லை, அதனால் நான் கொத்தமல்லி மட்டும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிளறி இருக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் மசாலா ஆட் பண்ணும்போது வீடியோ கட் ஆயிடுச்சு. அதனால் நான் இஞ்சி பூண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் திரிச்சிருப்போல் அந்த பொடி 1 ஸ்பூனும் மிளகாய் பொடி 1 ஸ்பூனும் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ஸ்பூன் இருக்கும், என்ன சிக்கன் பொடி இருந்துச்சுன்னா அதுவும், மிளகாய் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் காப்படி டம்ளரில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன் அரிசி, அதுவும் ஒரு கைக்கு. அதுக்கு நான் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். உங்கள்கிட்ட எதில் அரிசி எடுத்திங்களோ அதில் 1க்கு 2னா 1.5க்கு 3 ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அப்புறமா அரிசியை ஒரு 1/2 hour ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அரிசியை போட்டதுக்கப்புறமா உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு உரப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஓகே வந்த உடனே அரிசியும் தண்ணியுமா வந்த உடனே குக்கரை மூடி 2 விசில் எடுத்துக்கோங்க. நான் 2 விசில் விட்டுருக்கேன். அப்படியே உங்களுக்கு விசில் வரலைன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஏர் போன உடனே குக்கரை திறந்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் குறைக்க போகிறேன். பாருங்கள், என்னோடய பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ சர்வ் பண்ண போகிறேன். சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு